எனது மதிப்பிற்குரிய கும்பராசி என்பர்களே, கும்பராசியில் பிறந்தவர்கள் நிறை குடம், நல்ல அறிவு அவர்களுக்கு. யாருடைய ஜாதகத்திலெல்லாம் 2ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு வருகிறாரோ அவர்களெல்லாம் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சே தீர்வார். கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த பொருளாதார பற்றாக்குறை நீங்குவதும் திடீர் பணவரவு வருவதையும் பார்த்து கொண்டிருப்பீங்க. எதில் நம்ம கவனமாக இருக்கணும்? 2ஆம் இடத்துல செவ்வாயும் சனியும், குணம் மாறுபட்ட 2 கிரகங்கள் வாக்குஸ்தானத்தில், பேச்சினால பிரச்சனை வரும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. கையெழுத்து போட்டால் கையெழுத்தினால வாழ்க்கை விதி தலையெழுத்து மாறுது. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பது நல்ல ஒரு வாகன யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பயணங்கள், மன நிம்மதி. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கடுமையாக உழைங்க. அந்த உழைப்பிற்கு சேர்த்து வச்சு நல்ல பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்பட போகுது. 6ஆம் இடத்துல குரு போய் குரு சண்டாள யோகத்திலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. பெரிய லாபம். கட்டிய கணவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், கட்டிய மனைவிக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், வீட்டை இன்டீரியர் டிசைனிங் பண்ணக்கூடிய யோகம், புதிய வாகனங்கள் வாங்குகிற யோகம் கூடி வருது. உலகெங்கும் வாழும் பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 வருஷம் நமக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த பராபவ தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கக்கூடிய கிழமை செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது. அந்த ஆரம்பிக்கக்கூடிய திதி மிக முக்கியம். தேய்பிறை துவாதசி. ரிஷப லக்னத்தில் கும்பராசி சதயம் நட்சத்திரத்தில் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறது. இந்த தமிழ் புத்தாண்டு நம்முடைய அன்பு நேயர்களுக்கு என்னவெல்லாம் நல்ல பலன்களை வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்வதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எனது மதிப்பிற்குரிய கும்பராசி என்பர்களே, நெஞ்சிற்கினிய நண்பர்களே, பக்தி இன்ஃபோ தமிழ் அன்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பேர் பராபவ வருஷம்னு பேர். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு என்ன ஒரு சிம்பல் வச்சாங்க? குடம் என்ற சிம்பலை வச்சுட்டாங்க. கலசம், நிறைகுடம், குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாதுன்னு பேர். கும்பராசியில் பிறந்தவர்கள் நிறைகுடம், நல்ல அறிவு அவர்களுக்கு. ஆனால் உலக வாழ்க்கையில் பலருடைய கிரிட்டிசைஸுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் தான். மிதமிஞ்சிய அறிவாளிய உலகத்தில் யாரும் ஏற்றுக்கிடுறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு வருது பாருங்க. கும்பராசிக்காரர்கள் கையெடுத்து வணங்கத்தக்கவர்கள். ஆனால் நான் எப்பொழுதும் கும்பராசி என்பவர்களை பொழுது பேசுகிற போதெல்லாம், அவருடைய இயல்புகளை சொல்கிற போதெல்லாம் பல பேர் பின்னூட்டங்களில் கருத்துக்கள் பதிவிடுறாங்க. கும்பராசிக்காரங்களை போய் வாழ்த்துறீங்களே, அவங்களோட வாழ முடியுமா அப்படிலாம் கேட்குறாங்க. கும்பராசிக்காரர்கள் நல்ல மதியோகிகள், நல்ல அறிவாளிகள். அப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு, பராபவ வருஷம் பிறக்கு. உங்கள் ராசியில் ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. கடந்த 2.5 ஆண்டு 3 ஆண்டாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஹெல்த் ப்ராப்ளம் சார், ஒரே ஹெல்த் இஷ்யூ, பேக் பெயின், ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூ மாறி மாறி படுத்துது. அரசியலில் இருக்கேன், அரசியலில் நான் எந்த தலைவரை நம்பினேனோ அந்த தலைவரே ஒதுக்கி தள்ளிவிட்டாங்க, நான் எங்கிட்ட இருந்துங்க மேலே வருது அப்படின்னு கேட்குறீங்க. பல தடைகள். பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் பிஸ்னஸில் ப்ராப்ளம். அப்படியெல்லாம் இருந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கை கொடுப்பதற்காக இறைவன் அனுக்கிரகம் புரியும் அற்புத ஆண்டு பராபவ தமிழ் புத்தாண்டு இப்போ பிறக்க போகுது. இந்த பராபவ ஆண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னா, 2ஆம் இடத்துல சனி பகவான். யாருடைய ஜாதகத்திலெல்லாம் 2ஆம் இடத்தோடு சனி பகவான் தொடர்பு வருகிறாரோ அவர்களெல்லாம் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி அடைஞ்சே தீர்வாங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருப்பது மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு 10ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய், அவர் உங்கள் ராசிக்கு அதிபதி சனி. 2 பேரும் தனஸ்தானத்தில் போய் உட்கார்றாங்கன்னா பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சி. அது இப்போவே நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. கடந்த சில ஆண்டுகளாக உங்களுக்கு இருந்த பொருளாதார பற்றாக்குறை நீங்குவதும் திடீர் பணவரவு வருவதையும் பார்த்து கொண்டிருப்பீங்க. செய்யக்கூடிய தொழிலில் வளர்ச்சி வரும். நீங்களோ உங்கள் குடும்பத்தாரோ செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழிலில் பெரிய வளர்ச்சியை இப்போ நீங்கள் அதை நோக்கி செல்கிறோங்கிற நம்பிக்கை வந்திருக்கும். குடும்ப வாழ்க்கையில் எதுக்கெடுத்தாலும் பொருளாதார பற்றாக்குறை பற்றியே பேசிகிட்டு இருப்பீங்க, புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க.
இப்போ பொருளாதார பற்றாக்குறை நிவர்த்தி ஆகும். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்பட்டிருப்பீங்க, இப்போ கல்யாண விஷயம் ஃபிக்ஸ் ஆகும். எதில் நம்ம கவனமாக இருக்கணும்? 2ஆம் இடத்துல செவ்வாயும் சரியும். குணம் மாறுபட்ட 2 கிரகங்கள் வாக்குஸ்தானத்தில். பேச்சினால பிரச்சனை வரும். கும்பராசிக்காரங்க பேச்சினால பிரச்சனை வரும். பேச்சில் எச்சரிக்கையாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து, கேரண்டார் கையெழுத்து போடக்கூடாது. கையெழுத்து போட்டால் கையெழுத்துனால வாழ்க்கை விதி தலையெழுத்து மாறுது. நிறைய வங்கித்துறையில் பணியாற்றுகிறீங்க, மேலதிகாரி ஒரு இடத்துல கையெழுத்து போட சொல்கிறாரு, அந்த தவறான கையெழுத்து, தப்பு அது போடுவதுன்னு உங்களுக்கு தெரியுது. இருந்தாலும் சட்டத்திற்கு புறம்பான விஷயம் தெரிஞ்சு கூட ஒரு கையெழுத்து போடுறீங்கன்னா பின்னால் சிபிஐ விசாரணையில் மாட்டுவீங்க. அப்படிப்பட்ட சிக்கல் வரும். கையெழுத்து போடுவதில் கவனமாக இருங்கள். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான். 3ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பது நல்ல ஒரு வாகன யோகத்தை கொண்டு வந்து கொடுக்கும். நிறைய பயணங்கள், மன நிம்மதி. 5ஆம் இடத்துலேருந்து குரு உங்களை பார்க்குறாரு, தெய்வத்துடைய அனுக்கிரகம். இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய யோகத்துக்கு பேர் குரு சண்டாள யோகம். ராசியில் ராகு, 5ல் குரு, குரு சண்டாள யோகம். இப்போ கடுமையாக உழைங்க. ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் கடுமையாக உழைங்க. அந்த உழைப்பிற்கு சேர்த்து வச்சு நல்ல பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏற்பட போகுது. 6ஆம் இடத்துல குரு போய் குரு சண்டாள யோகத்திலேருந்து நீங்கள் விடுபட போகிறீங்க. பெரிய லாபம், மிகப்பெரிய பொருளாதார லாபத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. கட்டிய கணவருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், கட்டிய மனைவிக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம், வீட்டை இன்டீரியர் டிசைனிங் பண்ணக்கூடிய யோகம், புதிய வாகனங்கள் வாங்குகிற யோகம் கூடி வருது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக உங்கள் வீட்டில் திருமணத்தடை இருக்குது, உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் குடும்பத்தினருக்கோ திருமணத்தடை இருக்குன்னா திருமண தடை விலகி திருமணம் கூடி வரக்கூடிய யோகம், உங்கள் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம், நல்ல ஹையர் எஜுகேஷன் அமையக்கூடிய யோகம், நல்ல முறையில் அவர்களுக்கு கல்யாணம் கூடி வரக்கூடிய யோகம், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா தேவையான கடன் உதவி பராபவ ஆண்டில் கிடைக்கும். பிஸ்னஸை நீங்கள் நல்ல டெவலப் பண்ண முடியும். ஒரு புதிய வேலை கிடைச்சி வேலையினால் வருமானம் கூடக்கூடிய அமைப்பு உண்டு. வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகம் பல கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ அமைந்தே தீரும். நிறைய வெற்றிகள், நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த காலகட்டத்தில் உடல் நலத்தில் மட்டும் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிடணும், அது மிக முக்கியம். யாரை வழிபட்டால் மிகச்சிறந்த மேன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஈச்சனாரி விநாயகர். பொள்ளாச்சிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர். ஈச்சனாரி விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு செல்வ வளம், மனதிற்கு மகிழ்ச்சி, எடுத்த காரியங்களில் வெற்றி அப்படின்னு அற்புத பலனை தரப்போகிறது. வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மேஷ ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உச்சமான சூரியன் காலபுருஷ தத்துவத்துடைய 5வது ராசிக்கு அதிபதி உச்சமாக உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அரசியலில் பல மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது. உலக அளவிலே உலக பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த ஆண்டுடைய பிற்பாதியில் நல்லா இருக்கும். முற்பாதியில் சில தடங்கல்கள் இருந்தாலும் பிற்பாதியில் பல நல்ல விஷயங்கள் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் வரப்போகுது. விவசாயத்தை பொறுத்தவரை சில இடங்களில் நல்ல மழை பொழிவு இருக்கும், சில இடங்களில் மழை குறைவாக இருந்தாலும் சில இடங்களில் நல்ல மழை இருக்க போகிறது. விவசாயத்தில் முன்னேற்றம். தங்கத்தின் விலையில் ஆண்டு முழுவதும் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருக்கிறார் மீனத்தில். ஆகவே தங்கத்துடைய விலையில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். வெள்ளி விலை நல்ல ஏறும். பெண்களுடைய பாதுகாப்பு பராபவ வருஷத்தில் மிக குறைவாக இருக்கும். ஆகவே பெண்களுக்கு ஆதரவான சட்டங்களை அரசாங்கம் தீட்ட வேண்டிய அளவிற்கு பாலியல் குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்பது மிக அதிகமாக இருக்கும். கல்வித்துறையில் பல சீர்திருத்தங்கள் உருவாகும். அதே போல் மருத்துவ கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றம் வரும். கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆண்டு மிகச்சிறப்பாக அமைகிறது. அதே நேரத்தில் உலக அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பல அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறது. இப்போ நம்மளுடைய இந்திய தேசத்திலே பாரத பிரதமருக்கு கொஞ்சம் பாதுகாப்பு விஷயங்கள் அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். மிதுனத்திலே குரு பகவான் இருப்பதே அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு. ஏற்கனவே ஒரு பிரச்சனையிலிருந்தே அவருக்கு பாதுகாப்பு கிடைத்தது என்பதை மிதுனத்தில் இருந்த குரு பகவானால் தான் அவர் பாதுகாப்பு. உலக அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க தேசத்தில் நம்முடைய இளைஞர்களுக்கான H1B விசா
இப்போ வந்து பல நேரங்கள் அது பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது, விசா கிடைக்கலைங்கிற இந்த பிரச்சனை இந்த ஆண்டில் ஒரு மாற்றம் அடையும். ஏன்னா பொருளாதார ரீதியாக பல மாற்றங்களை அமெரிக்க தேசம் சந்திக்க போகுது. டாலருக்கு எதிரான ஒரு ஃப்ளக்சுவேஷன் ரேட் இருந்துக்கிட்டே இருக்கும். அமெரிக்க தேசத்துடைய மக்கள் நிறைய போராட்டங்களில் ஈடுபடுவார்கள், பொருளாதார பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் அண்டை நாடுகளோடு உறவை வளர்க்க வேண்டிய அவசியம் வந்து அமெரிக்க தேசத்துக்கு ஏற்படுறதுனால H1B விசா விஷயத்திலும் ஒரு மாற்றம் ஏற்படும். அதனால் நம்முடைய இளைஞர்களுக்குடைய பிரச்சனைகள் தரக்கூடிய அமைப்பு உண்டு. சீன தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ரியல் எஸ்டேட் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதனால் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். நம்முடைய அண்டை தேசங்கள் நமக்கு அவர்களுக்கும் இடையிலே நம்முடைய எல்லைகளில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் பராபவ ஆண்டு இந்தியா பொருளாதாரத்திலே தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் ஏற்பட போகுது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த பராபவ ஆண்டிலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் மிக அதிக அளவில் நடைபெறுவதற்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவருடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறோம். இருக்கிற வழிபாடுகளில் மிக உயர்ந்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு. அது செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை பெரிய மேன்மைகளை அடையும். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.